அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அபலைகள். புருஷ சிம்மங்களாகிய நாம் பெண் மயில்களை அபலைகள் என்று சொல்கிறோம். ஸ்திரீகள் தனித்தனியாக இருக்கும்போது அவர்கள் ஒருவேளை உண்மையாகவே அபலைகளாயிருக்கலாம். ஆனால் அவர்களில் 2 பேர் மட்டும் சேர்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் காரணபூதமாகிறார்கள் என்பதை கவனிக்கும்போது அவர்களை அபலைகள் என்று அழைப்பது சரியா என்றே சந்தேகம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட அபலைகளில் 2 பேரின் கதையை இங்கே எழுத உத்தேசித்திருக்கிறேன். அவர்களில் ஒருத்தியின் பெயர் லலிதாங்கி, மற்றொருத்தியின் பெயர் கோமலாங்கி. இவ்விரு பெண் கொடிகளும் அயல் வீட்டுக்காரிகளாகி 2 முழு தினங்கள் ஆகியிருந்தன. மதுரை வீரன் கோவில் தெருவில் லலிதாங்கி வெகு நாளாக குடியிருப்பவள். கோமலாங்கி அடுத்த வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்தான் குடிவந்தவள். இந்த 2 நாளில் ஒருவரை ஒருவர் அநேக தடவை பார்க்காதது போல் பார்த்தார்கள். ஆனாலும் பேசவில்லை. அவள்தான் முதலில் நம்மிடம் பேசட்டுமே என்று லலிதாங்கி நினைத்தாள். அந்த ராங்கிக்காரியுடன் நான் ஏன் வெளியே போய் பேச வேண்டும்? அடுத்த வீட்டுக்கு புதிதாய் குடிவந்திருக்கிறாளே என்று பார்த்து பேச வந்தாளா பாருங்கள் என்று கோமலாங்கி தன் கணவனிடம் கூறினாள். 2 பேரும் 3ஆம் நாள் காலையில் குழாயடியில் சந்தித்தார்கள். அங்கு எதிர்பாராத விதமாய் எவராலும் அறிமுகம் செய்து வைக்கப்படாமலே அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டியதாயிற்று. முதலில் பேசியவள் லலிதாங்கி. அவள் பேசிய வார்த்தைகள் பிரம்மதேவனின் கைவேலையை பற்றிய ஒரு கிரிட்டிசிசமாய் அமைந்திருந்தன. அடி மூதேவி, முகரகட்டையை பார் என்றாள். இந்தா, ரொம்பத்தான் குதிக்காதே, யாரை பார்த்து மூதேவி என்கிறாய் என்று கோமலாங்கி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாள். உன் முகரையை பார்த்துத்தான். பித்தளை குடம் கொண்டு வந்த பெருமை அல்லவா உன்னை அப்படி இடிக்க சொல்லிற்று என்று லலிதாங்கி சந்தேக நிவர்த்தி செய்தாள். விஷயம் என்னவென்றால், குழாயடியில் அநேக குடங்கள் தண்ணீருக்காக காத்திருந்தன. லலிதாங்கியின் மண் குடத்தில் தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. கோமலாங்கி அடுத்தாற்போல் வேறு யாராவது குடத்தை வைத்துவிட போகிறார்களே என்ற அவசரத்தினால் சட்டென்று தன் பித்தளை குடத்தை குழாயடியில் நகர்த்தினாள். அது லலிதாங்கியின் மண் குடத்தை தாக்கவே அது உடைந்து போயிற்று. அன்றிரவு கோமலாங்கியின் புருஷன் வீரவியாக்கர ராவ் வீட்டுக்கு வந்ததும் குழாயடியில் நடந்த சம்பவத்தை அவளிடம் அறிந்தார். சீச்சி, அடுத்த வீட்டுக்காரர்களிடம் இப்படி ஆரம்பத்திலேயே சண்டை போட்டு கொள்ளலாமா? பிசகு உண்மையிலே தான் இருக்கிறது. இப்போது நான் போய் குடத்தின் விலையை கொடுத்து சமாதானம் செய்து கொண்டு வருகிறேன் என்று 2 அணாவை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். இவர் அடுத்த வீட்டு ரேழியில் நுழைந்த சமயம் லலிதாங்கியின் கணவர் சுரேஸ்வர சிங் இவரை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரிவித்து கொண்டிருந்தது இவர் காதில் விழுந்தது. அதாவது, வீரவியாக்கரராவின் பெரிய தலைக்குள் இருப்பது அவ்வளவும் மணல் கலப்பில்லாத களிமண் என்றும் அதை கொண்டு எந்த குசவனும் 20 மண்குடம் பண்ணிவிடுவான் என்றும், அப்படி இருக்க அவன் எப்படி தன் பெண்டாட்டியை அடக்கி ஆள முடியும் என்றும் சொல்லி கொண்டிருந்தார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சமையல் அறையிலிருந்து வெளியில் எழுந்து வந்த சமயம் தாழ்வாரத்தில் வீரவியாக்கரராவை சந்தித்தார். வீரவியாக்கரராவின் கண்களில் தீப்பொறிகள் பறந்து கொண்டிருந்தன. அத்தீப்பொறிகளின் வெளிச்சத்திலே அவர் சுரேஸ்வர சிங்கை கண்டார். அதிகம் பேசவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதாவது, மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரத்தின் பெயரால் சுரேஸ்வர சிங்கை அழைத்தார். அந்த பொறுமையில்லாத மனிதர், அடே, யாரையடா பன்றி என்று சொன்னாய் என்று கேட்டுக்கொண்டு தமக்கு தாமே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டவராய் வராகவதார கோலம் பூண்டு வீரவியாக்கரராவை பூமி கோலமாக கண்டு அவருடைய வயிற்றில் ஒரு முட்டு முட்டி வீட்டு வாசலில் கொண்டு போய் தள்ளினார். வீரவியாக்கரராவ் வாசலில் போய் விழுந்த அதே சமயத்தில் அங்கே கசாப்பு கடை ஷேக் தாவூது சாஹிப் போய்கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது அவன் மேலே தான் இவர் விழ வேண்டுமா? கொஞ்சம் அப்பால் இப்பால் நகர்ந்து விழுந்திருக்க கூடாதா? அல்லது அந்த சந்தர்ப்பத்திலே தானா ஊரில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தங்கள் தங்கள் கடவுளின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் அதிகமான அக்கறை தோன்றியிருக்க வேண்டும்? இதெல்லாம் போகட்டும், சாஹிபுவின் கையில் அச்சமயம் கத்தி ஒன்று இருந்திருக்க வேண்டுமா? இவ்வாறு கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேரவே வீரவியாக்கரராவும் கசாப்பு கடை சாஹிபுவும் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் பலாத்காரமாய் ஆலிங்கனம் செய்து கொள்ள நேர்ந்ததின் விளைவுகள் விபரீதமாயின. வீதிகளிலெல்லாம் மாறோ மாறோ, குத்து கொல்லு என்று கூக்குரல்கள் கிளம்பின. போலீசாரால் நிலைமையை சமாளிக்க முடியாமல் துருப்புகளை கூப்பிட வேண்டியதாயிற்று. 7 பேர் மரணம் அடைந்தனர். 35 பேருக்கு பலத்த காயம். போலீஸ் இலாகாவில்
டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் குப்பி முகமது சாய்பு இந்த கலக விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக கீழே தள்ளப்பட்டு வேறு ஜில்லாவுக்கும் மாற்றப்பட்டார். கலகத்தை அடக்கி பெயர் பெற்ற கேப்டன் பிரவுன் துரைக்கு கர்னல் பதவி கிடைத்தது. மேற்படி கலகத்தை பற்றி சட்டசபையில் 368 கேள்விகள் கேட்கப்பெற்றன. அவைகளுக்கு பதில் சொல்வதற்கு கேள்வி ஒன்றுக்கு ரூபாய் 75 வீதம் மொத்தம் ரூபாய் 27,600 சர்க்காருக்கு செலவாயிற்று. தேசிய தலைவர்கள் தொண்டை தண்ணீர் 363 குடம் 4 அழாக்கு செலவழிந்தது. இந்து முஸ்லிம்களுக்குள் சமரசம் உண்டு பண்ணுவதற்காக அகில இந்திய தலைவர்கள் வந்துவிட்டு போனதற்கு ரூபாய் 18,354 செலவு ஏற்பட்டது. இராணுவத்தின் துப்பாக்கி பிரயோகம் நியாயமா என்பது பற்றி சர்க்கார் நடத்திய விசாரணைக்காக ரூபாய் 78,750 உத்தியோகப்பற்றற்ற விசாரணை கமிட்டிக்காக ரூபாய் 6,530 செலவழிந்தது. சர்க்கார் விசாரணையில் துப்பாக்கி பிரயோகம் மிகவும் அவசியமாய் இருந்ததென்றும் உத்தியோகப்பற்றற்ற விசாரணையில் துப்பாக்கி பிரயோகத்துக்கு அவசியமே இல்லை என்றும் கரத்தலாமலகமாக விளங்கின. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்நகரில் ஸ்ரீமான் வஜ்ராயுத உடையார் என்பவர் முனிசிபல் சேர்மனாய் இருந்தார். கோமல்லாங்கியின் பித்தளை குடம் லலிதாங்கியின் மண்குடத்தை உடைத்த அதே சமயத்தில் ஸ்ரீமான் உடையார் அந்த பக்கம் போய்க் கொண்டிருந்தார். குழாயை சுற்றிலும் இன்னும் 30-35 குடங்கள் கண்காட்சிக்கு வைத்திருப்பது போல் வைத்திருப்பதை அவர் கவனித்தார். அதே சமயம் 60 வயது கிழவர் ஒருவர் எதிரே வந்து உடையாரின் மோட்டாரை நிறுத்தி, எஜமான் சேர்மனாய் இருக்கும்போது இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதா? நீங்கள் அமோகமாய் இருப்பீர்கள். இந்த நகரத்து ஜனங்கள் தலைமுறை தலைமுறையாய் உங்களை வாழ்த்தி வருவார்கள் என்றார். உடையாருடைய சமையற்காரன் அன்று காலையில் முள்ளங்கி சாம்பார் நன்றாய் சமையல் செய்திருந்தான். ஆகையால் அவர் இருதயம் கருணையினால் நிறைந்து ததும்பி கொண்டிருந்தது. எனவே ஊரில் தண்ணீர் பஞ்சத்தை நிவர்த்தி செய்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பது என்று கங்கணம் கட்டிக்கொண்டார். உடனே அந்நகரின் வாட்டர் ஒர்க்ஸை விருத்தி செய்வதற்கு ஒரு திட்டம் போட்டு சர்க்காருக்கு அனுப்பினார். நேரில் பார்த்து அனுமதி கொடுப்பதற்காக பெரிய என்ஜினியர் வந்து சேர்ந்தார். என்ஜினியருடைய பகல் போஜனத்துக்காக கொண்டு வரப்பட்டிருந்த வான்கோழி ஒரு தப்பு காரியம் பண்ணிற்று. கான மயிலாட என்று மனிதர்கள் சொல்லும் பாட்டில் தன்னை அவமானம் செய்திருப்பதற்கு பரிகாரம் என்ன என்று அது உடையார் பங்களாவில் இருந்த காவல் நாய் டைகரை போய் கேட்டது. டைகர் அதற்கு பரிகாரம் இதுதான் என்று வான்கோழியின் சிறகுகளை பிரித்தெறிந்து அதனுடைய உடம்பின் ஒரு பகுதியை தன் வயிற்றுக்குள் அனுப்பிவிட்டது. பாக்கியை டைகரின் சிநேகிதர் மிஸ்டர் மியாவ் தம் வயிற்றுக்குள் அனுப்பி வைத்தார். இதன் பயனாக பெரிய என்ஜினியரின் சாப்பாட்டுக்கு வான்கோழி கிடைக்காமல் போயிற்று. இதனால் கோபம் கொண்ட பெரிய என்ஜினியர் வாட்டர் ஒர்க்ஸ் அபிவிருத்திக்கு அனுமதி கொடுக்காமலே திரும்பி போய்விட்டார். ஆனால் உடையாரோ முகத்தில் மீசை உடையாராய் இருந்தார். என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று வேலையை நடத்தி கொண்டு போனார். சர்க்கார் கோபம் கொண்டார்கள். சர்க்காருக்கு கோபம் வந்துவிட்டால் அப்புறம் கேட்க வேண்டுமா? உடையாரை சேர்மன் பதவியினின்று நீக்கி நகர சபைக்கு கலைத்து விட்டார்கள். நல்ல வேளை, இருக்கிற குழாய்களையும் மூடாமல் விட்டார்களே என்று நகரவாசிகள் சந்தோஷித்தார்கள். ஸ்ரீமான் வஜ்ராயுத உடையார் சட்டசபையிலும் அங்கத்தினராய் இருந்தார். அதுவரை சர்க்கார் கட்சியில் இருந்தவர் மேற்கூறிய அநியாயம் பொறுக்க முடியாமல் எதிர்கட்சிக்கு தாவினார். அவருடைய சிநேகிதர்கள் இன்னும் சிலரும் அவரை பின்பற்றினார்கள். சட்டசபையில் பெரிய குழப்பம் விளைந்தது. எதிர்கட்சி தலைவர் மந்திரிகளின் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். மந்திரிகள் தங்களுடைய உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏறக்குறைய 1 வருஷ சம்பளத்தை செலவழிக்க வேண்டியதாயிற்று. சட்டசபையில் விவாதம் நடந்தபோது பேச்சுகள் மிகவும் உஷ்ணமாயிருந்தன. மந்திரிகளில் ஒருவர், ஜனங்களுக்கு என்ன தெரியும், ஜனங்கள் சுத்த கழுதைகள் என்று சொல்லிவிட்டார். அவர் இவ்வாறு சொன்னதை கண்டித்து எதிர்க்கட்சியினரால் 37 லட்சம் துண்டு பிரசுரங்கள் அச்சிட்டு வெளியிடப்பட்டன. அடுத்த வருஷம் மறுதேர்தல் நடந்தபோது ஜனங்களை கழுதைகள் என்று சொன்னவர்களுக்கா ஓட்டு கொடுப்பீர்கள் என்பதே எதிர்க்கட்சியாரின் முக்கிய தேர்தல் மந்திரமாயிருந்தது. மந்திரி கட்சியார் இருந்த இடம் தெரியாமல் முறியடித்து விடப்பட்டனர்.
இந்த தேர்தல் சம்பந்தமாக ஏற்பட்ட அவதூறு வழக்குகளில் மட்டும் இரு தரப்பிலும் 3 லட்சம் ரூபாய் செலவாயிற்று. இன்னும் வழக்குகள் முடிந்த பாடில்லை. இவ்வளவுக்கும் மூல காரணமான கோமலாங்கியும் லலிதாங்கியும் சௌக்கியமாய் அதே வீதியில் அதே வீடுகளில் குடியிருந்து வருகிறார்கள். மறுநாளே கோமலாங்கி ஒரு புது மண்குடம் வாங்கி கொண்டு லலிதாங்கி வீட்டுக்கு போய் அவளிடம் கொடுத்தாள். லலிதாங்கி மிகவும் சந்தோஷமடைந்து புருஷர்கள் சுத்த மூடங்கள் என்றும் அவர்கள் ஏன் ஸ்திரீகளின் அந்யோன்யத்துக்கு குறுக்கே நிற்கிறார்கள் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினாள். இருவரும் அன்று முதல் ஒருவருக்கொருவர் பிராண சிநேகிதமாய் இருப்பதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டார்கள். இன்று கூட நீங்கள் மதுரை வீரன் கோவில் தெருப்பக்கம் போனால் லலிதாங்கி முதலில் கோமலாங்கியின் குடத்தில் தண்ணீர் பிடித்து கொடுத்துவிட்டு பிறகு தன் குடத்தில் தண்ணீர் நிரப்புவதையும் இருவரும் இடுப்பில் குடத்துடன் கைகோர்த்து கொண்டு வீடு நோக்கி போவதையும் பார்க்கலாம். ஒட்டு கேட்டால் குழாயடியில் காத்திருக்கும் மற்ற ஸ்திரீகளின் குணாதிசயங்களை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு போவதையும் அறியலாம். தங்களால் ஒரு பெரிய முதல் தர கலகம் நடந்ததை பற்றியாவது, ஒரு அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் ஏற்பட்டிருப்பதை பற்றியாவது, துருப்பிடித்த ரூபாய்கள் லட்சக்கணக்கில் உல்லாசமாக வெளியே நடமாடியதை பற்றியாவது இவர்களுக்கு ஏதாவது தெரிந்திருப்பதாக அவர்களுடைய பேச்சிலிருந்து புலப்படாது. யோசித்து பார்க்கும்போது ஸ்திரீகளை அபலைகள் என்று சொல்வது பொருத்தமென்றே தோன்றுகிறது. தங்கள் பலத்தை தாங்கள் அறியாதவர்களும் ஒரு விதத்தில் அபலைகளே அல்லவா? கதை முற்றிற்று.